இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னா பெருச்சி பைரவர் கோயில். இந்த கோயிலில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா காசி பைரவர் இவர். இந்த பைரவர் வந்து செஞ்சது வந்து போகநாதர் முன்னாடி பார்த்தா பைரவராக காட்சி தருவார். பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி சீவானை காமிச்சிங்கன்னா அப்படியே தண்டபாணி சுவாமிகள் எப்படி வந்து பழனியில் இருக்காரோ அதே மாதிரி காட்சி தருவார். இப்போ அந்த அருள் திரு காட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய். எல்லா பைரவருமே கல்லில் பண்ணுது. 9 மூடியை கொண்ட நவபாசனையில் உலகத்திலே நம்ம ஒரு கோயில் இருக்கும். நவபாசனம் வாயில சொன்னாலே புண்ணியமாக அப்போ பார்த்தா எவ்வளோ புண்ணியம். போகர் சித்தர் பண்ணுது. போகர் வந்து 3 தான் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு இது, 2வது பழனி முருகன், 3வது கொடைக்கானல் பூம்பார். போகருக்கு தீவிரமாக முருகன் அதை வடிவமைச்சு பண்ணியிருக்கு. முன்னால் பார்த்தா பைரவராகும், சுவாமிக்கு பேக் சைடு பார்த்தா பழனி முருகன் தண்டாயுதமான இருப்பை கையை வச்சு எந்த குழந்தை. உலகத்திலே நவபாசனத்திலே பைரவருக்கு ஒரே ஸ்தலம் கொடுத்தார். இந்த பைரவரை பார்த்துட்டு போனாலே அவ்வளோ சுட்சமாக இருக்கும். இவரே பெரிய பைரவ உபாசகர். இருந்தாலும் இவரே நம்ம கோயிலுக்கு அதே பெரிய பைரவர் அணுகிறதுக்காக தான் வந்திருக்கோம். பைரவர் தான் பெரியவர். பூர்வ சங்கல்ப புராக சித்தேத்தம் பைரவாய லைட் ஆஃப் பண்ணிக்கிறோமா? லைட் ஆஃப் பண்ணிடுவோமா? ஆஃப் பண்ணால் தான் அது தெரியும். சரி 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 சரி. முன்னாடி தீபம் காமிச்சா பைரவர், அந்த தீபத்தை பின்னாடி கொண்டு போயாச்சுன்னா தண்டபாணி, பழனியில் போகர் செஞ்ச தண்டபாணி மாதிரி இருப்பார். சுவாமிக்கு முன்னால பார்த்தா பழனி முருகராகும், சுவாமிக்கு பேக் சைடு பார்த்தா பழனி தண்டாயுதமான இருப்பை கையை உலகத்திலே நவபாசனத்திலே பைரவருக்கு ஒரே ஸ்தலம் கொடுக்கும். போகிறது தீவிரமான முருகன், முன்னால் பைரவராகும், சுவாமிக்கு பின்னால் பார்த்தா முருகராகும். எல்லா சமுதாயத்திலும் பைரவருக்கு, எல்லா பைரவரும் கல்லில் பண்ணுது. 9 மூடியை கூட நவபாச பைரவர் உலகத்துக்கு ஒரு வந்து விட்டாலே காரிய அனுபவம் நல்லா வேண்டி உடனே காரிய அனுபவம். நான் பார்த்துட்டேன். ஓம் நமோ நமசிவாய், ஓம் நமோ நாராயணாய். வணக்கம் அச்சமுனி சித்தர் சபை நண்பர்களே. இது வந்து கன்றமாணிக்கம்ன்ற ஊர், பெருச்சி பைரவர் கோயில். முன்னாடி பார்த்தா வந்து பைரவரும், பின்னாடி தீபாவளி காமிக்கும் போது பழனியில் நான் காமிச்சேன். பழனியில் எப்படி போகநாதர் செஞ்ச தண்டபாணி இருக்கிறோம், அப்படி அண்ணன் வந்து என்னோட திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. உயர்ந்த மனிதருங்க, மற்றவங்களால எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் எல்லாருமே அப்படி இவர் வந்து ஆசிரியர் என்னன்னு தெரியாதவர். ஆன்மீகத்தில் ஈடுபாடு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப மரியாதையாக இருப்பார். அண்ணன் வந்து வணக்கம் சுந்தரராஜனே, வணக்கம் அச்சமுனி சித்தர் சபை தர்மான்களே. இந்த யாத்திரையின் அனுகிரகம் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் வந்து சேரும். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய.